வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங்லேருந்து நான் வந்து ஈவினிங் வரைக்கும் என்ன குக் பண்ணேன் அப்படிங்கிற வ்ளாக் தான் போட போகிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் கைலுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார், டிஃபன் சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம். கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு போட்டு இட்லி சாம்பார். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் முன்னாடி அப்லோட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாம்பாரும் வந்து கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா கம்மன் வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து தாளித்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வேக வச்ச சுண்டலில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தான் இதோட சேர்க்குறேன். மீதி வந்து மத்தியானம் வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால் அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வர மாதிரி மட்டும் கொஞ்சமாக தாளிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து தோசை, டிஃபன் சாம்பார் ரெடியாக இருக்குது. அவளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் ரெடியாக இருக்குது. நம்மளோட சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணியும் ரெடியாக இருக்குது. தொட்டுக்க தயிர் பச்சடி. இது எல்லாத்தையும் இப்போது பேக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி ஜூஸ் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவளை கிளப்பி நம்ம வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்த பிறகு தான் நான் எப்போவுமே காஃபி குடிப்பேன். காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா வெறும் நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு கையில் ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக உட்காந்து காஃபி குடிப்பேன். நிறையலாம் இல்லை, சும்மா சின்ன டம்ளரில் தான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து குடிக்கணும் எனக்கு. ஸோ இப்போ காஃபி டைம் இப்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கைலுக்கு வந்து தோசை. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றியாச்சு. ஸோ இட்லி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா சாதம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்களா மூக்கடலை வந்து கருப்பு மூக்கடலை வந்து நான் வந்து பாதி தான் தாளிச்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மீதியை வந்து கூட வந்து கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சாச்சு. சூப்பராக கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த மாதிரியே இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் கொண்டக்கடலையும் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியில் வந்து நம்ம வந்து ரசம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு வந்து காய் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி. ஸோ வந்து கடையில் வாங்கின வத்தல் தான் பொரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு குலுக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டு வத்தலும் ரெடியாக இருக்குது. ஸோ வந்து மத்தியானம் நம்ம வந்து லஞ்சையும் முடிச்சிட வேண்டியது தான். சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக லைட்டாக நெய் விட்டு இந்த காரக்குழம்பு ஊற்றி கூட வந்து இந்த வத்தலை வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மத்தியானம் லஞ்சையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்த பிறகு வந்து அவள் வந்து காரக்குழம்பு சாதம் வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ராகி இருக்குது பார்த்திங்களா, ராகி சேமியா இருந்துச்சு வீட்டில். ஸோ ராகி சேமியா வந்து புட்டு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு கையில் கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரெசிபீஸ் இது. நைட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இல்லை ஒரு கார சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.